இருக்குது, சொந்த இடத்துல வசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் பகுஜன் சமாஜ் கட்சி. நம்ம நாளைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாயாவதி அவர்கள் அந்த அரியணையில பிரதமராக அவர்கள் உட்காருவாங்க. உட்காரும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. 1995 அவங்க ஆட்சிக்கு வரும்போது 11 பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சு சட்டமன்றம் போறாங்க. அந்த 11 பேரையுமே அமைச்சராக்கி அழகு பார்க்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மக்களை நம்பி தேர்தலை எதிர்கொள்கிறது. கார்பரேட் நிறுவனங்களை நம்பியோ, கூட்டணி கட்சிகளை நம்பியோ, கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியை நம்பியோ தேர்தலை எதிர்கொள்ளவில்லை. தைரியம் எங்கிருந்து வருதுன்னா மக்கள் இருந்து தான் வருது, உங்களிருந்து தான் வருது. நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குகள் நான் மீண்டும் தேர்தல் களத்தில் பணி செய்வதற்கோ, மீண்டும் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கோ எனக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்குது. அசாத்தியமான ஒரு துணிச்சலை கொடுத்திருக்கு. கட்சிகள் தங்கள் மீதான நம்பிக்கையை இழந்திருக்காங்க. தங்கள் கொள்கை சொல்லி ஓட்டுகளை சேகரிக்கிறதுக்கான திராணியற்ற இன்னைக்கு கட்சிகள் இருக்கிறாங்க. அதிலேயே நம்ம நடைமுறை தான். நடைமுறையிலிருந்து இருக்கும் போது எந்த நலத்திட்டங்களும் நமக்கு வந்து சேர்றது கிடையாது, நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு மேம்பாட்டை கொடுக்கிற எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் நமக்கு செயல்படுத்துறது இல்லை. வாதம் பண்ணி இந்த தொகுதிக்கு நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்க ஒரு வலிமையான நாடாளுமன்ற உறுப்பினரை நம்ம அனுப்பியிருக்கிறோமானா இல்ல. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த வாக்கு அது எப்படி நமக்கு போராடி நம்முடைய முன்னோர்கள் பெற்று தந்தாங்க, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பெற்று தந்தாங்க, வாதாடி பெற்று தந்தாங்க. அந்த நாடாளுமன்றத்துல நான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கான பிரச்சனைகளை அதை நிச்சயமா பேசுவேன். அந்த வாக்குரிமை சாதாரணமா நீங்க விட்டு கொடுத்துட கூடாது. மிக போராடி அந்த வாக்குரிமை நம்ம பெற்று ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அப்படி கிடையாது. நம்முடைய வாக்குங்கிறது நம்ம யார் பக்கம் நிற்கிறோங்கிறதுக்கான ஒரு சாட்சி. நம்ம நல்ல பக்கம் நிற்கிறோமா, இல்ல நாட்டை சுரண்டக்கூடிய, இல்ல நாட்டை பின்னோக்கி இருக்கக்கூடிய பக்கம் நிற்க போறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு அதாட்சி. அந்த எஸ்சி ஓபிசி மக்களுக்கான, மைனாரிட்டிஸ் மக்களுக்கான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் இந்த 25 வருஷங்கள்ல அமைஞ்சதா இருக்குன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்படி நீங்க அளிக்கும் பட்சத்துல நம்ம அரசு சட்டக்கல்லூரியில நமக்கு விமான நிலையில கிடையாது, அதை நம்ம முயற்சி எடுக்கலாம். அது வந்து ஒரு வரிசெலுத்துறவங்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு சலுகை. நீங்க எல்லாத்துக்குமான அந்த வாக்குரிமையை எந்த விதத்திலையும் நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. பணத்துக்காக, ஒரு பொருளுக்காகவோ, இல்ல ஜாதி மதம் இல்ல எந்த வேதங்களுக்காகவே விட்டுருக்காங்க. பணம் பொருள் வாங்கி நீங்க ஓட்டு போடும்போது பேச மாட்டாங்க. மறைமுக வாக்குரிமை நம்ம யாருக்கு வாக்களிக்க போறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த நாட்டை நிர்ணயிக்க சக்தியா நீங்க மாறுறீங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அத்தகைய ஒரு உரிமையை கொடுத்திருக்கு. இந்தியாவுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற நமக்கு கொடுத்திருக்கு. எனக்கு வாய்ப்பு நீங்க அளித்தீங்கன்னா, ஒரு ஓட்டு எனக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இல்ல இந்த தொகுதியை மேம்படுத்துறது, நாளைக்கு இந்தியாவிலே மிகச்சிறந்த தொகுதியா மாற்றுறதுக்கு வழிவகை செய்வேன் என்று சொல்லி